ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை சூர்யா குட்டி. நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி நம்ம மேக்கப் எப்படி பண்ண போகிறோம், எப்படி ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறோம் அப்படின்னு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா 6:30க்கு தான் வந்தோம். ஆனால் ஃபங்க்ஷன் ஷார்ப்பாக 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் அவசர அவசரமாக மேக்கப் போட்டுட்ருக்கேன். எனக்கே அது கம்ஃபர்டபுளாக தெரியல. இருந்தாலுமே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஷாக் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். என்றைக்குமே எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபேன் வச்சுருக்கோம். அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா எல்லாருமே சுவிட்ச் கனெக்ட் பண்ணி நாங்கள் போட்டுக்குவோம். இன்றைக்கி ஃபேன் இருந்துச்சு, ஆனால் சுவிட்சு பாக்ஸ் இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விசிறி வச்சு நான் நல்லா விசிறிக்கிட்டு இருந்தேன். என்றைக்குமே சின்ன விசிறி நான் வச்சுக்குவேன் கையில். அது இருந்தனால கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேக்கப் அவ்வளோவா எனக்கு நிற்கலை. ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு மேக்கப். ஆனால் நான் 2 டைம்ஸ் டச்சப் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இருந்தாலுமே என்னை சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் மேக்கப் போட்டிருக்காங்கன்னு. எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம். அவங்கவுங்க டேபிள் ஃபேன் வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க கரண்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க, சார்ஜர் போட்டு ஃபேன் வச்சுருப்பாங்க. பாருங்கள், மறுபடியும் கரண்ட்டு போயிடுச்சு. போயிட்டு வந்துட்டு இருந்தனால எங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலுமே மேக்கப் போட்டு தான் ஆகணும். ஸ்டேஜுக்கு நம்ம மேக்கப் போட்டு ஆடினா தான் கொஞ்சம் அழகாக தெரியும், ப்ரைட்டாக தெரியும். ஏன்னா கலர் லைட்லாம் நிறைய லைட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா டார்க் மேக்கப் போடணும். நான் என்றைக்குமே பிங்க் லிப்ஸ்டிக் தான் போடுவேன், இல்லைனா ரெட் லிப்ஸ்டிக் போடுவேன். அது ஸ்டேஜுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா நான் ஷைனர் யூஸ் பண்ணுவேன். கோல்டு ஷைனரும் பிங்க் ஷைனரும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் குட்டியாக ஒரு மச்சம் வைப்பேன். அதுக்கப்புறம் ஐலைனர் கொஞ்சம் டார்க்காக போடுவேன். 2 டைம்ஸ் ஐலைனர் போடுவேன். ஏன்னா நம்ம ஐஷேடோ கொடுக்கறனால ஐலைனர் அப்படியே தெரியாது. அதனால் கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு டைம் 2 டைம்ஸ் போட்டுக்குவேன், ஐலைனர் போட்டுக்குவேன். ஃபினிஷிங் நான் ஃபைனல் வீடியோவில் காட்டுறவங்களுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் விசிறிக்குவேன். ஏன்னா ரொம்ப வேர்த்துட்ருக்கு எனக்கு. காதுக்கு நம்ம ஸ்டெட்டு போட போகிறோம். இப்போ என்னோடய ஹேர் ஸ்டைல் இதுதான். இதுக்கு முன்னாடி நான் போனிடெயில் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பூ வச்சுக்கிட்டு போகிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பூ வைக்கிறீங்க அப்படின்னு. ஸ்டேஜுக்கு கொஞ்சம் லாங்லேருந்து பார்க்குறவங்களுக்கும் பூ வச்சுட்டு நம்ம ஆடினோம்னா கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா பூ கொஞ்சம் லட்சணமாக இருக்கும் இல்லையா? அதனால் பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூ இல்லைன்னா நான் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா எனக்கு டான்ஸ் பண்ணும்போது பூ தான் மெயின் எனக்கு. அந்த என்னோடய ஹேருக்கும் அந்த பூக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு லாங் ஹேராக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கேன், மெல்லமாக ரெடி ஆகிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேர் சிக்கெடுக்கவே முடியல. அதனால் கொஞ்சம் ஹேர் ஃபாலும் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். காஸ்ட்யூம் போட போகிறேன் நான் இப்போது. அப்பப்போ கொஞ்சம் டச்சப் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் நான். இப்போ அடுத்தது வாட்ச் கட்ட போகிறேன். வாட்ச் கட்டிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் பேண்டு போட்டிருக்கேன் ரைட் சைடு கையில். அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கே எனக்கு. ஷூ என்னடா ரொம்ப நாள் ஆச்சு ஷூ வாஷ் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா மயங்கிட்டேன் நானே. இந்த ஷூ எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இருந்தாலுமே இன்றைக்கி நான் வாஷ் பண்ண முடியாது, டைம் ஆயிரும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். என்னாலேயே அந்த ஸ்மெல் தாங்க முடியல. யாருக்குமே எல்லாருமே ஷூ போட்டாலும் அப்படி தான் இருக்கும். எது தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷூ சாக்ஸ் கட்டும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான் நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு. ஏன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு சாங் ஓடிட்டுருக்கு. அதனால தான் அவசர அவசரமாக மேக்கப் போட்டுட்டு ட்ரெஸ் மாற்ற போகிறேன். பின்னுக்கு கூட நான் காட்டுவேன் கேமராவில், ஓகேவா? அதான் பக்கத்தில் ஒரு அக்கா பார்த்துட்டு பின்னுக்கு கூட கேமராவில் காட்டிகிட்ருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வேறு யாரும் இல்லை, பாப்பு தான். அடுத்தது நம்ம காஸ்ட்யூம் நம்ம வெண்ணிலா கிட்ட தான் நான் வாங்கினேன். இந்த காஸ்ட்யூம் பிளாக் காஸ்ட்யூம். என்றைக்குமே ஃபஸ்ட்டு சாங்க்கு நான் வெண்ணிலா கிட்ட தான் காஸ்ட்யூம் வாங்குவேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். காஸ்ட்யூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னும் நான் ஃபுல் மேக்கப் வீடியோ கண்டிப்பாக இதில் போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். எனக்கு கீழெல்லாம் முடி டேமேஜ் ஆகிடுச்சு.
நான் வந்து கோயிலுக்கு தான் முடி விட்டுருக்கேன். பூமுடி கொடுத்துருவேன். பூமுடி கொடுத்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோடய ஹேருக்கு க்ரோத் ஆகிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லையா, அதனால் ட்ரீட்மெண்ட் போகணும். இப்போ வந்து காஸ்ட்யூம் போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் போட்டிருக்கிற காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டடாய்! இப்போ வந்து வெண்ணிலாவை ஹெல்ப்பு கூப்பிட்ருக்கேன். வெண்ணிலா வந்து அப்படியே கோவத்திலே வந்து எனக்கு போட்டுட்ருக்கா. சிரிக்கிறா பார்த்தீங்களா, எப்படி சிரிக்கிறா பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸரோட மேக்கப்ஸ். டான்ஸரோட வந்து கஷ்டம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஹாப்பி பாருங்கள், அவ்வளோ வேர்த்துட்டு நாங்கள் டான்ஸ் பண்ணி ஒரு சாங் ஆடிட்டு வந்தாலே ரொம்ப வேர்க்கும். இப்போ வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப வேர்க்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே 15 பேர் இருக்கும். 15 பேர் இருந்தாலுமே அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அவ்வளோ மரம் இருக்கும், ஆனால் காற்றே வராது, எல்லா ஹீட்டும் இறங்கிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகிட்டேன். தொடர்ந்து அடுத்த வீடியோ போடுவேன், பாருங்கள். பாய்.